ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னால் அந்த படத்தில் வர போகிற கேரக்டர்ஸை பற்றி ஆஜினியர்ஸ்லாம் வந்து போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் முக்கியமாக அப்பியர் ஆக போகிற ஐசையா பிராட்லி பிளாக் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிடலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆஜின் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசையா பிராட்லி பார்த்தீங்கன்னா எங்கே பிறக்கிறாருன்னா, அவர் வந்து மேன்ஹாட்டனில் பிறக்கிறாரு. மேன்ஹாட்டனில் பிறந்த ஐசையா பிராட்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணமும் ஆகுது. கல்யாணம் ஆகி இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பால் ஹார்பர் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பு நடக்குது. அந்த வெடிப்புனால வந்து ஐசையா பிராட்லி வந்து மிலிட்ரிக்கு சேரப்படுகிறார். மிலிட்ரியில் சேரப்பட்ட ஐசையா பிராட்லி பார்த்தீங்கன்னா அவரோட பிரெக்னென்ட்டான மனைவியை விட்டுட்டு அவர் வந்து இதுக்கு போகிறாரு, மிலிட்ரிக்கு போகிறாரு. மிலிட்ரிக்கு போன ஐசையா பிராட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மேன்ஸ் இருக்குது, அதாவது கருப்பாக இருக்கவங்கலாம் இருக்கிற ஒரு கூட்டத்தில் தான் வந்து அவர் இருக்காரு. அந்த ஐசையா பிராட்லி அந்தமாரி இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது சீக்ரெட்டாக இன்னொரு ப்ராஜெக்டும் அதுக்குள்ளே போயின்னு இருக்குது. அதுதான் வந்து சூப்பர் சோல்ஜர் ப்ராஜெக்ட். எல்லோரும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வச்சு இவங்க வந்து சூப்பர் சோல்ஜருக்கு செலக்ட் ஆவாங்களா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 300 பேர் மட்டும்தான் வந்து செலக்ட் ஆகிறாங்க. மற்ற யாருமே எங்கேயும் காணும். பட் மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து கொன்னுடுறாங்களாம். மற்றவங்க எல்லாரையும் வந்து பயங்கரமாக கொன்னுடுறாங்க. மீதி 300 பேர் மட்டும் அதில் பொழைக்கிறாங்க. அந்த 300 பேரில் ஒரு ஆள் தான் வந்து நம்ம ஐசையா பிராட்லி. டாக்டர் வில்ஃபர்ட் நாகல் அப்படின்னு சொல்ல போகிறவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணின்னு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 300 பேரையும் வந்து இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்க்கறதுல வெறும் 7 பேராக உயிரோடு இருக்காங்களாம். அதில் ஒன்று நம்ம ஐசையா பிராட்லி. மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சீக்கிரம் சூப்பர் சோல்ஜர் சீரம் கொடுக்கும்போதே வந்து அவங்க உடம்பு வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா கொடுத்த சீரம் கிடையாது. இது வந்து ரொம்ப வீக்கான சைட் எஃபெக்ட்ஸ் வரக்கூடிய ஒரு சீரம்ன்ற காரணத்தில் வந்து பட்டுன்னு எல்லாமே இறந்து போயினே இருக்காங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீதி தப்பிச்சிக்க இந்த 7 பேருக்கும் வந்து ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. யூரோப்பில் போயிட்டு இவங்க மெடிக்கல் சப்ளை வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்றக்காக வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிஷின் வந்து கொடுக்குறாங்க. இந்த மிஷினை நம்பி வந்து நம்ம ஐசையா பிராட்லியோட டீம் வந்து அங்கே போகிறாங்க. டீமுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பிளெயினில் வந்து ஒருத்தர் வந்து சைட் எஃபெக்டால் இறந்து போயிடுறாரு. இருந்தாலும் அந்த 6 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த சப்ளையை வந்து எடுத்துன்னு வந்து அந்த மிஷின் பாஸ் ஆகிடுறாங்க. பட் இருந்தாலும் வந்து அந்த மிஷின்லேயே 3 பேர் வந்து சைட் எஃபெக்டால் இறந்து போகிறாங்க. மொத்தம் மீதி 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நாசி வந்து சூப்பர் சோல்ஜர் சீரமுக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டாங்களா. அதாவது அவங்களால வந்து தன்னைத்தானே வந்து ஒரு சூப்பர் சீரமை உருவாக்குற அளவுக்கு நாசி வந்து டெவலப் ஆயிடுச்சு. இந்த விஷயம் வந்து நம்ம அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நாசியை வந்து தடுத்துட்டு அவங்க சூப்பர் சோல்ஜர் சீரம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க வந்து சில பேரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி போயிட்டு அந்த நாசியோட கேம்பை போய் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு அனுப்புறதுக்கு தான் வந்து யார் வந்து முடிவு பண்ணுறாங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸையும் நம்ம ஐசையா பிராட்லி கேன்ஃபீல்டு எவன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் அனுப்புகிறாங்க. இதில் இந்த 4 பேரில் 3 பேர் வந்து பிளாக் சூப்பர் சோல்ஜர்ஸ், அந்த மீதி ரெமினிங் சூப்பர் சோல்ஜர்ஸ், அப்புறம் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா அனுப்புகிறாங்க. இவங்க எல்லாம் சேர்த்து அந்த கேம்பை போய் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. பட் கேப்டன் அமெரிக்கா வரதுக்கு லேட் ஆகுது. அவர் போகிற இடத்துல வந்து ரொம்ப லேட் ஆகுதுன்ற காரணத்தில் வந்து இவங்க 3 பேரையும் வந்து ஒரு ரெசிஸ்ட் ஒயிட் மேன் வந்து அங்கே வந்து இவங்க 3 பேர் தான் வச்சு அவர் நின்று இருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா சும்மா இல்லாமல் உசுப்பேற்றி விடுறாரு. ஏன்னா இந்த சூப்பர் சோல்ஜர் சீரமுக்காக வந்து கொண்டு வந்த அந்த 300 பேர் வீட்லேயே வந்து அவங்களுக்கே தெரியாமல் வந்து லெட்டர்ஸ் வந்து போடப்பட்டுச்சான். அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லெட்டர் வந்து உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் கணவனோ இல்லை உங்கள் பிள்ளையோ வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உயிரோடு இருக்கும் போதே வந்து அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தபால்கள், அதாவது லெட்டர்ஸ் வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதனால் வந்து ஐசிஆர்லி கேன்ஃபீல்டு அப்புறம் எவன்ஸ் இவங்க 3 பேர் ஃபேமிலிக்கும் வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நெக்கில் வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கேன்ஃபீல்டு பார்த்து வந்து ஒரு விஷயத்தை வந்து அந்த ஒயிட் அமெரிக்கன் ரேசிஸ்ட் என்ன சொல்கிறான்னா, அதாவது உங்கள் அப்பாவுக்கு வந்து நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சு தகவல் தெரிஞ்சானே அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா உங்கள் அம்மாவை வந்து கொன்னுட்டு அவரு சூசைட் பண்ணி இறந்துட்டாரு சொல்லிட்டு நெக்கில் சிரிக்கிறான் அந்த ஒயிட் ரேசிஸ்ட்டு. அவன் சிரிக்கிறத பார்த்துன்னு கேன்ஃபீல்டுக்கு சமகாண்டாயிடுது. அவரை போய் அடிக்கிறதுக்காக போகிறான். அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஐசையா பிராட்லியும் எவன்ஸும் போய் தடுக்கிறாங்க. அவர் மேல் அதிகாரி அவர் மேலே நம்ம கையை கொலை சொல்லி தடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் எவன்ஸ் என்ன பண்ணான்னா ஐசையா பிராட்லி ரொம்ப தூக்கி தள்ளி போட்டதுக்கப்புறம் வந்து எவன்ஸ் மட்டும்தான் போய் தடுக்கிறானே. எவன்ஸ் தடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து அந்த ஒயிட் அமெரிக்கன் சோல்ஜர் வந்து கொன்னுடுறான். மட்டும் எவன்ஸ் நீ எப்படி அந்த தடுப்புன்னு சொல்லிட்டு அவன் மேலே கள்ள தூக்கி போட்டு அந்த ஆளையும் கொள்றதுனால வந்து நம்ம கேன்ஃபீல்டு மேலே வந்து சோல்ஜர்ஸாக வந்து கேன்ஃபீல்டு வந்து ஒரு மேலதிகாரியை கொண்டார் சொல்லிட்டு அவரையும் கொண்டுறாங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் வந்து நம்ம ஐசையா பிராட்லி மட்டும் தான். இந்த பக்கம் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு அவங்களோட வேலை எதுவுமே நடக்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து சரி நம்மளை ஸ்டீவ் ராஜர்ஸ் வரதுக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, ஐசையா பிராட்லி நீங்கள் வந்து போயிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க சொல்லிட்டு ஒரு சூசைட் மிஷின் மாரி வந்து நம்ம ஐசையா பிராட்லி வந்து அனுப்புகிறாங்க நாசிஸோட அந்த கேம்பை டெஸ்ட்ராய் பண்ண.
நம்ம ஐசையா பிராட்லி அங்கே போயிட்டு வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாராம். பட் அவர் போய் அங்கே மாட்டிக்கிறாரு. எப்படி மாட்டிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சில பிரிசனர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு காப்பாற்றலாம் சொல்லிட்டு அவர் போய் அங்கே மாட்டிக்கிறாரு. நம்ம ஐசையா பிராட்லி அங்கே மாட்டிக்கினோடனே வந்து நம்ம ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஐசையா பிராட்லியை வந்து கூட்டுன்னு ஜெர்மனில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட கூட்டு போகிறாங்க. ஏன்னா அவர் பாடியிலேருந்து செக் பண்ணி சூப்பர் சோல்ஜர் ஒன்று டெவலப் பண்ணலாம் கூட்டு போகிறாங்க. பட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருக்க சில ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து நம்ம ஐசையா பிராட்லியை காப்பாற்றி திருப்பி அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. பட் இந்த மிஷனில் வந்து ஐசையா பிராட்லி வந்து சக்ஸஸ் தான் பண்ணியிருக்காரு. அவர் போன அந்த 2 மிஷனில் சக்ஸஸ் ஆனால் நம்ம ஐசையா பிராட்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசையா பிராட்லி என்ன தான் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் அவர் வந்து கேப்டன் அமெரிக்கா சூட்டை வந்து திருடி எடுத்துன்னு போய் போட்டுருந்தா அந்த மிஷினுக்கு போயிருப்பார், அந்த சூசைட் மிஷினுக்கு. இதை வந்து என்ன கட்டுக்கதை சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் சூட்டை திருடின்னு போனாலும் இவர் வந்து இது ஒரு தேச துரோகி அப்படின்ற மேலே அவர் வந்து தப்பாக ஃப்ரேம் பண்ணி இவர் வந்து 17 வருஷம் வந்து இவர் சிறையில் வந்து தண்டனை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு தண்டனையாக தான் இவருக்கு மாறுது. இதை வந்து இவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து லெட்டர் வந்து எல்லா பிரசிடென்ட்டும் போட்டுனே இருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே வந்து ஒரு நல்ல பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஐசையா பிராட்லி வந்து ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆனாலும் அவருக்கு வந்து ஏகப்பட்ட மென்டல் இஷ்யூஸுக்கு, ஏன்னா வந்து அவர் சைடு எஃபெக்டான ஒரு சூப்பர் சீரம் வந்து உடம்புல எடுத்துக்கிறதுனால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த சீரமால் அவர் ரொம்ப கஷ்டப்படுற இந்த விஷயத்தை வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைமில் வந்து அவர் போட்டு அந்த சூட்டை வந்து எடுத்துன்னு வந்து நம்ம ஐசையா பிராட்லி கிட்ட கொடுக்க இல்லாமல் ஐசையா பிராட்லி த பிளாக் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற விஷயம் வந்து பிளாக் பீப்புள்ஸ் இருக்க கம்யூனிட்டிக்கு மட்டுமே இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. மற்ற யாருக்குமே தெரியாமல் இந்த விஷயம் சீக்ரெட்டாகவே தான் போய் முடிஞ்சிருக்கு. இதை தான் வந்து நம்ம ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் சீரிஸ்லேயே காட்டியிருப்பாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து நம்ம வந்து த பிளாக் கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு சொல்ல அழைக்கப்படுற ஐசையா பிராட்லி பற்றி இந்த ஆஜன் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை, see you.